நீங்காதொருவனை வாழ்க ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா நீ என்னில் நான் உன்னில் ஈஸ்வரா நீ என்னில் நான் உன்னில் ஈஸ்வரா ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா. கடவுளே, உங்க மனசுல என்னதான் இருக்கு? பாசம். வாழ்ந்திடத்தான் நினைவினில் நாளெல்லாம் நான் உன்னில் ஆழ்ந்திடத்தான் நான் இனி நீ என வாழ்ந்திடத்தான் நினைவினில் நாள் எல்லாம் நான் உன்னில் ஆழ்ந்திடத்தான் நெஞ்சம் வந்து தஞ்சம் தரும் உன் வார்த்தைகள் நேசி என பேசி என்னை உனதாக்குமே நெஞ்சம் வந்து தஞ்சம் தரும் உன் வார்த்தைகள் நேசி என பேசி என்னை உனதாக்குமே நான் இனி நீ என வாழ்ந்திடத்தான் நினைவினில் நாளெல்லாம் நான் உன்னில் ஆழ்ந்திடத்தான் நலமான எண்ணங்களால் மகிழ்வான வார்த்தைகள் மலரும் மகிழ்வான வார்த்தைகளால் உயர்வான செயல்கள் பிறக்கும் உயர்வான செயல்களினால் உயிருக்குள் ஒழுக்கம் தவழும் உயிரான ஒழுக்கத்தினால் உலகுக்குள் வாழ்க்கை சிறக்கும் எந்தன் எண்ணம் வார்த்தை செயலால் உன்னில் உறவாடவே எந்தன் எண்ணம் வார்த்தை செயலால் உன்னில் உறவாடவே நான் இனி நீ என வாழ்ந்திடத்தான் நினைவினில் நாளெல்லாம் நான் உன்னில் ஆழ்ந்திடத்தான் அன்பான வாழ்க்கை
அமைதியினால் இகன் தேடும் அமைதி நிகழும் இகன் தேடும் அமைதியினால் சுகமான ஆனந்தம் நிறையும் அன்பின் வாழ்வும் வாழ்வின் பொருளும் எந்தன் பாடலாகுமே அன்பின் வாழும் வாழ்வின் பொருளும் எந்தன் பாடலாகுமே நான் இனி நீ என வாழ்ந்திடத்தான் நினைவினில் நாளெல்லாம் நான் உன்னில் ஆழ்ந்திடத்தான் நான் இனி நீ என வாழ்ந்திடத்தான் நினைவினில் நாள் எல்லாம் நான் உன்னில் ஆழ்ந்திடத்தான் நெஞ்சம் வந்து தஞ்சம் தரும் உன் வார்த்தைகள் நேசி என பேசி என்னை உனதாக்குமே நெஞ்சம் வந்து தஞ்சம் தரும் உன் வார்த்தைகள் பேசி என பேசி என்னை உனதாக்குவே நான் இனி நீ என வாழ்ந்திடத்தான் நினைவினில் நாளெல்லாம் நான் உன்னில் ஆழ்ந்திடத்தான். மார்க் எழுதிய நற்செய்தி அலகு 4 இறைச்சொற்றொடர்கள் 1 முதல் 20 முடிய. அக்காலத்தில் இயேசு மீண்டும் கடலோரத்தில் கற்பிக்கத் தொடங்கினார். மாபெரும் மக்கள் கூட்டம் அவரிடம் ஒன்று கூடி வர அவர் கடலில் நின்ற ஒரு படகில் ஏறி அமர்ந்தார். திரண்டிருந்த மக்கள் அனைவரும் கடற்கரையில் இருந்தனர். அவர் உவமைகள் வாயிலாக பலவற்றை அவர்களுக்கு கற்பித்தார். அவர் அவர்களுக்கு கற்பித்தது, இதோ கேளுங்கள். விதைப்பவர் ஒருவர் விதைக்கச் சென்றார். அவர் விதைக்கும் பொழுது சில விதைகள் வழியோரம் விழுந்தன. பறவைகள் வந்து அவற்றை விழுங்கி விட்டன. வேறு சில விதைகள் மிகுதியாக மண்ணில்லா பாறை பகுதிகளில் விழுந்தன. அங்கே மண் ஆழமாக இல்லாததால் அவை விரைவில் முளைத்தன. ஆனால் கதிரவன் மேலே எழ அவை காய்ந்து வேறில்லாமையால் கருகி போயின. மற்றும் சில விதைகள் முட்செடிகளிடையே விழுந்தன. முட்செடிகள் வளர்ந்து அவற்றை நெருக்கி விடவே அவை விளைச்சலை கொடுக்கவில்லை. ஆனால் இன்னும் பல விதைகள் நல்ல நிலத்தில் விழுந்தன. அவை முளைத்து வளர்ந்து சில 30 மடங்காகவும் சில 60 மடங்காகவும் சில 100 மடங்காகவும் விளைச்சலை கொடுத்தன. கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும். அவர் தனிமையான இடத்தில் இருந்தபோது அவரை சூழ்ந்திருந்தவர்கள் 12 சேர்ந்து கொண்டு உவமைகளை பற்றி அவரிடம் கேட்டார்கள். அதற்கு இயேசு அவர்களிடம், இறை ஆட்சியின் மறைபொருளை அறிய உங்களுக்கு கொடுத்து வைத்திருக்கிறது. புறம்பே இருக்கிறவர்களுக்கோ எல்லாம் உவமைகளாகவே இருக்கின்றன. எனவே அவர்கள் ஒருபோதும் மனம் மாறி மன்னிப்பு பெறாதபடி கண்ணால் தொடர்ந்து பார்த்தும் கண்டுகொள்ளாமலும் காதால் தொடர்ந்து கேட்டும் கருத்தில் கொள்ளாமலும் இருப்பார்கள் என்று கூறினார். மேலும் அவர் அவர்களை நோக்கி, இந்த ஓமை உங்களுக்கு புரியவில்லையா? பின் எப்படி மற்ற ஓமைகளை எல்லாம் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள்? விதைப்பவர் இறை வார்த்தையை விதைக்கிறார். வழியோரம் விழுந்த விதைகளுக்கு ஒப்பானவர்கள் வார்த்தையை கேட்பார்கள். ஆனால் அதை கேட்டவுடன் சாத்தான் வந்து அவர்கள் விதைக்கப்பட்ட வார்த்தையை எடுத்து விடுகிறார். பாறை பகுதியில் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானவர்கள் இறை வார்த்தையை கேட்டவுடன் அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் அவர்கள் வேறற்றவர்கள், சிறிது காலமே நிலைத்திருப்பவர்கள். இறை வார்த்தையின் பொருட்டு இன்னலோ இடுக்கண்ணோ நேர்ந்தவுடனே அவர்கள் தடுமாற்றம் அடைவார்கள். முட்செடிகளுக்கு இடையில் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானவர்கள் இறை வார்த்தையை கேட்டும் உலக கவலையும் செல்வ மாயையும் ஏனே தீய ஆசைகள் உட்புகுந்து அவ்வார்த்தையை நெருக்கி விடுவதால் பயனளிக்க மாட்டார்கள். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானவர்கள் இறை வார்த்தையை கேட்டு அதை ஏற்றுக்கொண்டு பயனளிப்பார்கள். இவர்களுள் சிலர் 30 மடங்காகவும் சிலர் 60 மடங்காகவும் சிலர் 100 மடங்காகவும் பயனளிப்பர் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவிலே பிரியமுள்ளவர்களை, வாசிக்கப்பட்ட இறைவார்த்தையிலே முழுக்க விளக்கம் உள்ளே அடங்கியிருக்கிறது. அதை ஒழுங்காக அமர்ந்து தியானித்தாலே நாம் 30 மடங்கா 60 மடங்கா 100 மடங்கு விளைச்சலை கொடுக்கிற விதைகளா நிலங்களா என்று நம்மவருக்கே தெரியும். நிலங்கள் பொதுவாக 5 வகை என்று படித்திருக்கிறோம். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. ஆனால் இயேசு 6 வகை நிலங்களில் தன் வார்த்தை என்னும் விதையை விதைப்பதாக மார்க்கு நற்செய்தியாளர் எழுதுகிறார். பரப்பு ஓர நிலம்,
பாறை உள்ள நிலம், முட்செடிகள் நிறைந்த நிலம். 30 மடங்கு கொடுத்த நிலம், 60 மடங்கு கொடுத்த நிலம், 100 மடங்கு கொடுத்த நிலம் என 6 நிலங்களை சுட்டி காட்டுகிறார். மொத்தத்தில் எல்லா நிலங்களும் விதைக்கப்பட்டு விட்டன, எதுவும் விட்டு வைக்கப்படவில்லை. இயேசுவின் வார்த்தைகள் இன்றும் எல்லா மனித இதயங்களிலும் விதமாக விதைக்கப்படுகிறது. புத்தகங்கள், தொடர்பு சாதனங்கள், அன்பு செயல்கள், அறப்பணிகள் இவற்றின் மூலமாகவே ஒவ்வொரு நாளும் நிமிடமும் விதைக்கப்படுகிறது. ஆனாலும் மனித இதயங்கள் இன்னும் பசும் புல்வெளியாக, பழமுதிர் சோலையாக, பலன் தரும் வயலாக, வனம் குளிக்கும் கடலாக, வலிமைமிகு வனமாக மாறவில்லையே என்ற இயக்கம்தான் இயேசுவிடத்தில் அதிகமாக இருக்கிறது. எங்கும் சுயநலம், தீவிரவாதம், வன்முறை, களவு, கொலை, விபச்சாரம், நாட். விதையில் குறையில்லை, விதையில் குறையில்லை, விதைப்பதிலும் குறையில்லை. ஆனால் நிலத்தில்தான் என்ன குறை? உள்ளம் என்னும் நிலம் தன்னை சொல்லில் வாய்மை, செயலில் நேர்மை, எண்ணத்தில் பெருந்தன்மை என்னும் கொழுகொண்டு ஆள உழுது பண்படுத்துவோம். நிறைந்த பலன் உங்களது வாழ்வில் அனுபவிப்பீர்கள், உலகம் பெற்று மகிழும் என்பதுதான் இறைவார்த்தை சொல்லுகிற ஒரு நம்பிக்கை. கிறிஸ்தவ நம்பிக்கையில் நாம் வாழ்வு எந்த அளவுக்கு செயல்படுகிறது என்பதை எண்ணி பார்க்கவே இந்த இறைவார்த்தை நம்மை அழைப்பு விடுக்கிறது. இது விதை உவமையை எடுத்து கூறுகின்றார் இவர். பல நேரங்களிலே திருமுழுக்கில் நாம் பெற்றுக்கொண்ட அந்த விசுவாசத்தின் அளவு இருக்கிறதே, அது புது நன்மை கிடைக்கும் போது, நன்மை வாங்கும் போது அது குறையுது. உறுதி பூசல் வாங்கும் போதும் கொஞ்சம் அதை விட குறையுது. திருமணம் என்கிற அருள் சாதனம் பெறும்போது அது இருக்குதோ இல்லையோ என்று தோணுகிறது. அதனால் தான் இப்படி 2ஆம் ஜான் பால் கூறுவார், கிறிஸ்தவ நம்பிக்கை குட்டை நீர் போன்றது, ஏனென்றால் நாளுக்கு நாள் வற்றி கொண்டே செல்கிறது. அதுபோல கிறிஸ்தவ நம்பிக்கை நாளுக்கு நாள் குறைந்து கொண்டே செல்கின்ற நம் நம்பிக்கை வளர்ந்ததென்றால் மட்டும்தான் நாம் 100 மடங்கோ 60 மடங்கோ நம்மால் கொடுக்க முடியும் விளைச்சலை. நம்ம யோசிக்கணும், நம்முடைய விசுவாசம் வளர்ச்சியா, தளர்ச்சியா, அல்லது எழுச்சியா, மலர்ச்சியா என்றெல்லாம் யோசிக்கணும். சில மட்டுமே 100 மடங்கு பலன் கொடுத்துள்ளன பார்க்கிறோம். ஏன் எல்லாம் முழுமையான பலனை கொடுக்கவில்லை? விதையில் எந்த குறையும் இருந்ததாக தெரியவில்லை. முன்பு சொன்னதை திருப்பி சொல்றேன். எல்லா விதைகளும் முளைத்தன. எனவே முளைத்தபின் அதன் வளர்ச்சியின் போது தடைகள் ஏற்படுகிறது. இதுதான் முக்கியம். நம்ம எந்த மனநிலையோடு அந்த இறைவார்த்தையை ஏற்றுக்கொள்கிறோம், நம்முடைய மனம் என்கிற நிலம் எப்படி பக்குவப்படுத்தப்படுகிறது. மூவித நிலத்திலும் மூவித தடைகள் ஏற்படுகிறது. இத்தடைகளை அகற்றினால் எல்லா நிலங்களும் 100 மடங்கு பலனை கொடுக்கும் என்பது உறுதி. முதல் நிலத்தில் அதன் வளர்ச்சிக்கான தடை வெளியிலிருந்து வருவதை பார்க்கிறோம். வானத்து பறவைகள் வெளியிலிருந்து வந்து விதைகளை தின்று விடுகிறது. இந்த பறவைகளை கடுமையான அழகைக்கு ஒப்பான முயற்சியிலும் அழிக்கக்கூடிய தீய சக்திக்கு இணையாக்கலாம். இரண்டாவதாக, ஆதி பெற்றோரின் முதல் பாவத்தால் நம்முள் இயற்கையாகவே உள்ள பலவீனங்கள், மண்ணுக்குள் மறைந்திருக்கிற பாறை போல இந்த பாவ இயல்பு, பாவம் அல்ல, பாவ இயல்பு, பாவத்தன்மை, சின்ஃபுல் சிச்சுவேஷன் சொல்லுவோம், இறை வார்த்தை விதையை பலன் கொடுக்காமல் தடுத்து விடுகிறது. மூன்றாவது, நாளடைவில் நாமே உருவாக்குகின்றவைகள் செயல்படுகிறது. நாம் திரும்ப திரும்ப திட்டமிட்டு செய்கின்ற பாவங்கள், குறைகள், குற்றங்கள், பழக்க வழக்கங்கள் கூட இருந்து பயிரையும் வளரவிட்டு நாளடைவில் பலன் விடாமல் அழித்து விடுகிறது. 100 மடங்கு பலன் கொடுக்க இந்த தடைகளை அகற்ற வேண்டும். நிறைந்த பலன்களோடு வாழ்வோம். ஆமேன். மன்றாடுவோமாக. இறைவா, நீர் எங்களுக்கு தருகின்ற வாய்ப்புகளுக்காக, நல்ல விதை என்ற இறை வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களது உள்ளம், மனம், உணர்வு பண்பட்ட நிலமாக இருந்து உமது வார்த்தையை ஏற்று அதிக பலன் நல்கிட அருள்தாரும் ஆண்டவரே. ஆமேன். பேரன்பானவரே
முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே. இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைவருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகி இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம். பாதையில் நடந்திட துணிந்தேன். உள்ளன்பை சுமந்தே எழுந்து வந்தேன். உன்னன்பின் பாதையில் நடந்திட துணிந்தேன். உள்ளன்பை சுமந்தே எழுந்து வந்தேன். எனக்காய் நீ தந்த எல்லாம் உனதே. என்னதான் சொல்லி காணிக்கையாவே. உன்னன்பின் பாதையில் நடந்திட துணிந்தேன்.
தந்தாய், உலகும் தந்து உறவும் தந்தாய். உயிரும் தந்து உறவும் தந்தாய், உலகம் தந்து உறவும் தந்தாய். உள்ளம் தந்து உன்னையும் தந்தாய், உன்னையும் தந்து உள்ளொளியானாய். உள்ளம் தந்து உன்னையும் தந்தாய், உன்னையும் தந்து உள்ளொளியானாய். உள்ளொளியான உன்னிலே வாழ உன்னரும்படியாய் என்னையே தந்தே உள்ளொளியான உன்னிலை வாழ உன்னருப்பணியாய் என்னையும் தந்தே. உன்னன்பின் பாதையில் நடந்திட துணிந்தேன், உள்ளன்பை சுமந்தே எழுந்து வந்தேன். அன்பும் தந்து அறமும் தந்தாய், அறிவும் தந்து அமுதும் தந்தாய். அன்பும் தந்து அறமும் தந்தாய், அறிவும் தந்து அமுதும் தந்தாய். அருளும் தந்து ஆனந்தம் தந்தாய், அனைத்தும் தந்து அகத்துள் நிறைந்தாய். அருளும் தந்து ஆனந்தம் தந்தாய், அனைத்தும் தந்து அகத்துள் நிறைந்தாய். அகத்துள் நிறைந்து ஆற்றலானாய் அதனை அர்ப்பண பணியாய் கொணர்ந்தே அகத்துள் நிறைந்த ஆற்றல்லாராய் அதனை அர்ப்பண பணியாய் கொடுத்தே. நண்பின் பாதையில் நடந்திட துணிந்தேன், உள்ளன்பை சுமந்தே எழுந்து வந்தேன். நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.